கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இந்த பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. காம்பை வந்து கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காவை நீளமாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெயை வந்து சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெயில் கட் பண்ணி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் உப்பையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அதே வானலில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துட்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்கலாம். 4-5 பல்லு மிளகையும் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்துக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே 10 பல்லு பூண்டையும் தட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 3 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கலாங்க. குழம்பு ஒன்று திக்காக இருக்குங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காய் இது கூட சேர்த்துட்டு உடையாத அளவுக்கு கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாங்க. தேவையானதுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.